இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கதிர், இன்னைக்கு பணம் கிடைச்சிரும்ல? என்ன தானா, பணம் கிடைச்சிரும் தானே? கிடைச்சிரும் சார். ரெண்டு பேருமே கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் சார். தனா, உங்க அப்பா ரகுராம் சார் தானே? ஆமா. அவரோட பொண்ணு நீ, உங்களுக்கு 5 lakhs கொடுக்கறது ஒரு கஷ்டமா? புரியுது. கதிரை கல்யாணம் பண்ணதுனால உதவின்னு அவர்கிட்ட போய் நிக்க முடியல, அதானே? நீங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதானே உண்மை. நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பிசினஸ்மேன் உங்க அப்பாவோட தயவுல தான் தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் உங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு பொண்ணு நீங்க என் ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க காதல் தான். என்னோட அனுபவத்துல சொல்றேன். குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க அவங்க லைஃப் என்னைக்குமே சரியா இருக்காது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களும் நல்லா தான் சார் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அவங்களோட குடும்பம் ஏத்துக்கிட்டு இருக்கும் தானா? குடும்பம் ஏத்துக்கிட்டா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. குடும்பம் மட்டும் ஏத்துக்கலன்னு வைங்க, கண்டிப்பா நடுத்தூர்ல தான் நிக்கணும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் நின்று இருந்தீங்களே, அது மாதிரி. இங்க பாருங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது தானா? கதிர், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் காதல் மாதிரி எங்க காதல் இல்லை சார். தன்னா அவன் நல்லா வாழ வைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.